இன்றைய முதலாவது வீடியோவில் டிசம்பர் மாதத்துக்கு உரிய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் டெஸ்ட்டில் கூர்ப்பு பாகுபாடு இது சம்மந்தப்படுத்தி உங்களுக்கு வந்த கேள்விகளை அதுக்குரிய டிஸ்கஷனை பார்ப்போம். முதலாவது கேள்வியை பாருங்கள். பின்வருவனவற்றுள் லாமார்க்கின் பரிணாம கோட்பாட்டின் அடிப்படை கருத்து என்ன? சரியா பிள்ளைகள்? முதலாவது விஷயம் பாருங்கள். இப்போ எங்களுக்கு கூர்ப்புன்னு சொன்னால் என்னென்னு தெரியும். சரியா? கூர்ப்புன்னு சொன்னால் என்னென்னா, இப்போ ஒரு சந்ததிக்கு சந்ததி பிறப்புரிமை அமைப்பில் ஏற்படும் மாற்றம் தான் எங்களுக்கு கூர்ப்பு. சரியா பிள்ளைகள்? இப்போ இந்த கூர்ப்பை நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஞ்ஞானிகள் இந்த கூர்ப்பு கொள்கைகளை அவங்க தெளிவுபடுத்தினாங்க. சரியா? அதில் மிக முதலாவதாக வந்தது எங்களுக்கு லாமார்க்கின் கூர்ப்பு கொள்கை. அதுக்கு பிறகு வந்தது டார்வின் வாலஸின் கூர்ப்பு கொள்கை. அதுக்கு பிறகு டார்வின் வாலஸில் இருந்து மெண்டலினோட சேர்த்து எங்களுக்கு புதிய டார்வின் கொள்கை என்ற ஒரு விஷயம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரியா பிள்ளைகள்? லாமார்க்கின் கூர்ப்பு கொள்கை என்றக்குள்ள அதில் பேசிக்கான விஷயம் என்னென்னு சொன்னால் பாவிப்பு இன்மை. அதாவது லாமார்க் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், லாமார்க் பார்க்குறார், அவர் இந்த இடத்துல அவர் அவதானித்த ஒரு விலங்கு கூட்டம் யாருன்னு கேட்டால் ஒட்டகச்சுவிங்கி. இந்த ஒட்டகச்சுவிங்கி இருக்குது தானே, இந்த ஒட்டகச்சுவிங்கி நீண்ட கழுத்தை கொண்டு காணப்படுது. சரியா பிள்ளைகள்? இந்த ஒட்டகச்சுவிங்கி நீண்ட கழுத்தை கொண்டு காணப்படுது. இப்போ லாமார்க் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பாவிப்பு இன்மை. அதாவது லாமார்க் இந்த ஒட்டகச்சுவிங்கிக்கு நீண்ட கழுத்து எவ்வாறு உருவாக்கப்பட்டது, முதலாவது சிச்சுவேஷன் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அதனுடைய அடிப்படை என்ன? சரியா பிள்ளைகள்? அதனுடைய அடிப்படை என்னன்னு சொன்னால், இப்போ நாங்கள் உடம்பில் எந்த உறுப்பை நாங்கள் மிக அதிகமாக பாவிக்கிறோமோ அது விருத்தி அடையும். நாங்கள் பாவிக்காமல் விட்டோம்னு சொன்னால் அது ஒடுக்கப்படும். இதுதான் லாமார்க்கின் அடிப்படை கொள்கை. சரியா? இதன் அடிப்படையில் என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால், அதாவது இந்த பாவிப்பின்மை இதுதான் லாமார்க்கிட்ட பேசிக்கான ஒரு விஷயம். சரியா பிள்ளைகள்? அதாவது பாவிப்பின்மை தான் மிக அடிப்படையான கருத்து. அதில் இருந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், சரியா, அப்படி அவங்க தன்னோட வாழ்க்கை காலத்தில் பெற்ற இயல்புகளை அடுத்த சந்ததிக்கு கடத்துவாங்க. சரியா? இதால் என்ன செய்யும், அப்படி அடுத்த சந்ததிக்கு கடத்துறதால அந்த இயல்பு லைஃப் லாங் அப்படியே தொடர்ந்திருந்து அடுத்து வர சந்ததி இப்படி என்ன செய்யும்னு சொன்னால் அப்படியே போய் எங்களுக்கு ஆக கடைசியில் ஒட்டகச்சுவிங்கியை பார்த்தோம்னு சொன்னால் நீண்ட காலத்தில் இருக்கிற ஒட்டகச்சுவிங்கி மாத்திரம் தான் எங்களுக்கு இருக்க போகுது. சரியா பிள்ளைகள்? பேசிக் என்ன? பாவிப்பின்மை. அதாவது என்ன சொல்கிறார், பாவிச்சோம்னு சொன்னால் உறுப்பு பெருசாக போகும், பாவிக்காட்டி என்ன செய்யும், உறுப்பு சின்னனாக போகும். இதானே பிள்ளைகள் பேசிக். சரியா? இந்த இயல்புகள் கடத்தப்படணும். கடத்தப்பட்ட என்ன செய்யும்னு சொன்னால் அடுத்த சந்ததியை பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் ஒட்டகச்சுவிங்கி ஒரு 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 100 ஒட்டகச்சுவிங்கி நீண்ட காலத்தோடு இருக்கும். 50 ஒட்டகச்சுவிங்கி நீண்ட காலத்து இல்லாமல் இருக்கும். பிறகு அங்கால போக்கில் எத்தனை, ஒரு 300 ஒட்டகச்சுவிங்கி நீண்ட காலத்தோடு இருக்கும். ஒரு 10 நீண்ட காலத்து இல்லாமல் இருக்கும். அடுத்தது 400 ஒட்டகச்சுவிங்கி, அங்கால 5, இப்படியே போய் ஆக கடைசியில் உங்களுக்கு எல்லா ஒட்டகச்சுவிங்கியும் கழுத்தோடு காணப்படும். சரியா பிள்ளைகள்? இதுதான் டார்வின் வாலஸில் கொள்கை, லாமார்க்கிட்ட கொள்கை. முதலாவது கேள்வியை பாருங்கள். பின்வருவனவற்றுள் லாமார்க்கின் பரிணாம கோட்பாட்டின் அடிப்படை கருத்து எது? அடிப்படை கருத்துன்றக்குள்ள பாவிப்பின்மை. இயற்கை தேர்வு எப்படியுமே வராது. சரியா பிள்ளை? அது டார்வின் வாலஸ்ட பிறப்புரிமை வேறுபாடுகளை பற்றி அவர் பேசவே இல்லை. பெறப்பட்ட இயல்புகளின் தலைமுறை உரிமை இது வரும் பிள்ளைகள். சரியா? ஆனால் அடிப்படை கருத்து என்று கேட்குறதால மிக பொருத்தமான ஆன்சர் 2வது அடிப்படை கருத்து தானே. சரியா? பேசிக்கான விஷயம் இது. சரிதானே? அடிப்படை கருத்துன்றதால எங்களுக்கு 2வது ஆன்சர். இனங்களின் தனித்துவமான தன்மை இப்படி ஒரு இது இல்லை. 2வது கேள்வியை பாருங்கள். பின்வருவனவற்றுள் ஒட்டகச்சுவிங்கி நீண்ட காலத்தை பெற்றுக்கொண்டது பற்றி லாமார்க்கின் விளக்கமானது யாது? இதில் பாருங்கள். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒட்டகச்சுவிங்கிற முதலாவது ஒட்டகச்சுவிங்கிக்கு ஒரு குட்டை கழுத்துக்கள் இருக்கணும். சரியா? பாவிப்பின்மை மூலம் என்ன செஞ்சுருக்கணும்னு சொன்னால் அந்த குட்டை கழுத்துக்கள் நீண்ட கழுத்துக்களாக மாறி இருக்கணும்.
சரியா பிள்ளைகள்? அந்த குட்டை கழுத்துக்கள் வந்து நீண்ட கழுத்துக்களாக மாறி இருக்கணும். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நீண்ட கழுத்தில் இது அடுத்தடுத்த சந்ததிக்கு வரக்குள்ள சரியா 100 நீண்ட கழுத்து, 50 குட்டை கழுத்து, 300 நீண்ட கழுத்து, 10 குட்டை கழுத்து, 400 நீண்ட கழுத்து, 15 குட்டை கழுத்து, 600 நீண்ட கழுத்து, 0 குட்டை கழுத்து. சரியா பிள்ளைகள்? இதுக்குரிய காரணம் என்ன? பெற்ற இயல்புகள் தலைமுறை உரிமை அடைகிறது. சரியா? நீண்ட கழுத்து என்ற பெற்ற இயல்பு வந்து அடுத்துள்ள சந்ததிகளுக்கு கடத்தப்பட்டு தலைமுறை உரிமை அடைகிறதால இந்த சிச்சுவேஷன் இருக்குது. சரியா பிள்ளைகள்? அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறப்புரிமை மாறல்களை பற்றி அவர் பேசவே இல்லை. ரெண்டாவது ஆன்சர் இயற்கை தேர்வு வராது. விகாரங்களை பற்றியும் பேசவில்லை. பாய்ப்பின்மை சரி, ஆனால் ஒட்டகச்சுவிங்கி நீண்ட கழுத்தை பெற்றுக்கொண்டது. இப்போ நீங்கள் பார்க்குற ஒட்டகச்சுவிங்கி எல்லாமே நீண்ட கழுத்து தானே. இதுக்கு எது பொருத்தம்? சரியா? இதுக்கு பாய்ப்பின்மை பொருத்தம்னு சொல்லலாம். ஏனென்றால் பாய்ப்பின்மையை நாங்கள் ஆன்சர் எடுத்தோம்னு சொன்னால் அதில் மீனிங் என்ன? கொஞ்சம் ஒட்டகச்சுவிங்கி வந்து நீண்ட கழுத்தோடு இருக்கணும், கொஞ்சம் ஒட்டகச்சுவிங்கி வந்து நீண்ட கழுத்து இல்லாமல் இருக்கணும். ஆனால் எங்களுக்கு என்ன செய்யுது? சந்ததி கடத்தப்படக்குள்ள குட்டை கழுத்து இருக்கிற ஒட்டகச்சுவிங்கியே இல்லை. சரியா பிள்ளைகள்? அப்போ அதை வந்து நாங்கள் எடுக்க இயலாம். அப்போ இதற்குரிய ஆன்சர் வந்து 2வது. 3வது கேள்வியை பாருங்கள். பின்வருவனவற்றுள் டார்வின் வலஸ் கோட்பாட்டின் முக்கிய அம்சம் யாது? இது வந்து 2வது எங்களோட கொள்கை. சரியா? 2வது டார்வின் வலஸில் கொள்கை. அதுக்கு முதல் நான் எல்லாத்தையும் வந்து அழிச்சு விட்றேன். இப்போ பாருங்கள், டார்வின் வலஸில் கொள்கையை நாங்கள் இயற்கை தேர்வு என்று நாங்கள் சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? இயற்கை தேர்வுன்னு சொன்னோன்னா சார்ல்ஸ் டார்வின், அங்கே வந்து ராபர்ட் எச் வெலஸ், இந்த 2 விஞ்ஞானிகளும் சேர்ந்து, சார்ல்ஸ் டார்வின், ராபர்ட் எச் வெலஸ், இந்த 2 விஞ்ஞானிகளும் சேர்ந்து சில அவதானிப்புகளை மேற்கொள்கிறாங்க. சரியா? அப்படி சொல்லக்கூடாது. சரியா? அவதானிப்புகள் இருக்குது. சரியா? அந்த அவதானிப்புகள் என்னன்னு சொன்னால் ஒரு குடித்தொகையில் மிக அதிகமான எச்சங்கள் காணப்படுது. அதாவது மீனிங் என்னன்னு சொன்னால் இப்போ 1வது வருஷம் ஒரு குடித்தொகையிட ஒரு 2000 எச்சம் காணப்படுது, 20,000 எச்சம் காணப்படுது. இதே இது நாங்கள் ஒரு 3 வருஷத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த 20,000 எச்சத்தில் எல்லாமே இறந்து கடைசியில் 1000 எச்சம் தான் மிஞ்சுது. சரியா பிள்ளைகள்? இதை வந்து அவர் அவதானிக்கிறார். குட்டி உருவாகக்குள்ள என்னது 20,000 30,000 குட்டி வருது. ஆனால் ஒரு 3-4 வருஷம் போனோடனே அது எல்லாமே குறைஞ்சி ஒரு 3-4 வருஷம் போனோடனே அது எல்லாமே குறைஞ்சி ஒரு 1000க்கிட்ட வந்து நிற்கிது. இது 1வது அவதானிப்பு. 2வது அவதானிப்பு என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு குறித்த இனத்தை நாங்கள் இருக்கிறோம். இப்போ ஒரு காகம் என்ற ஒரு இனத்தை எடுத்தோம்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற காகம் வித்தியாசமாக இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக காகத்தை சொல்கிறேன். நான் அவர் காகத்தை யூஸ் பண்ண இல்லை அவதானிப்புக்காக. சரியா? இது வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கிற காகம் இன்னொரு வித்தியாசமான ஒரு காகமாக இருக்குது. அப்போ இனங்களில் குடித்தொகைகளில் இருக்கிற அங்கைகளுக்கு இடையிலேயே மாறுபாடுகள் காணப்படுது. சரியா பிள்ளைகள்? இப்போ அதாவது அதிக எச்சம் தோற்றம் பெறுது, அதிக எச்சம் உருவாகுது, இனங்களில் குடித்தொகைகளுக்கு இடையிலேயே மாறுபாடுகள் காணப்படுது. சரியா? இந்த 2 அவதானிப்புகளையும் அடிப்படையாக வச்சுக்கொண்டு அவர் சில அனுமானங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இயற்கை தேர்வு செயல்முறை என்ற ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறார் கூர்ப்பு சம்மந்தப்படுத்தி. சரியா பிள்ளைகள்? இது இப்போ நாங்கள் பார்க்குறோம் கூர்ப்பு கொள்கையை பற்றி பார்க்குறோம். அதில் பேசிக்காக 5 விஷயம் இருக்குது. 1வது விஷயம் மிகை உற்பத்தி. மிகை உற்பத்தின்னு சொன்னால் ஒரு குறித்தொரு அங்கி வந்து எண்ணில் அடங்காத இதை வந்து உற்பத்தி செய்யும், தண்டை எச்சங்களை வந்து உற்பத்தி செய்யும். சரியா? 20, 30, 40 அப்படி எச்சங்களை வந்து உற்பத்தி செய்ய போகுது. அதை நாங்கள் சொல்லுவோம் மிகை உற்பத்தின்னு சொல்லி. அதாவது 20,000 30,000 உற்பத்தி செய்ய போகுது. இப்படி உற்பத்தி செய்யக்குள்ள சூழல்ட சில நிபந்தனைகள் இருக்கும். அதாவது வந்து இறை கவ்விகளிடமிருந்து பாதுகாப்பு பெறுதல். சரியா பிள்ளைகள்? இறை கவ்விகளிடமிருந்து பாதுகாப்பு பெறுதல், அதாவது வெப்பநிலையில் இருந்து பாதுகாப்பு பெறுதல், அங்கே வந்து சூழலில் தகாத நிலைமைகளில் இருந்து பாதுகாப்பு பெறுதல். இப்படியான சில எங்களுக்கு அந்த வாழ்கிறதை எதிர்க்கிற இயல்புகள் இருக்குந்தானே. இந்த இயல்புகள் வந்து அந்த சூழல் காரணிகள் வந்து தன்னோட வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்தக்குள்ள என்ன செய்யுதுன்னு சொன்னால் அங்கைகளில் வந்து மாறல்கள் ஏற்படுது. அதாவது இறைக்கவிகளிடமிருந்து பாதுகாப்பு தேர்தல்னு சொன்னால் இறைக்கவிகள்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக என்ன செய்யணும்னு சொன்னால் தன்னோட பிறப்புரிமையில் மாறல்களை ஏற்படுத்தி அதற்குரிய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுது.
சரியா பிள்ளைகள்? இப்போ சூரியன்லேருந்து பாதுகாப்பு செய்யணும்னு சொன்னால் சூடை தாங்கிறதுக்குரிய பிறப்புரிமை அமைப்பு மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னால் அங்கிகள் வந்து உருவாக்கப்படுது. சரியா பிள்ளைகள்? இப்படி மாறல்கள் வந்து உருவாக்கப்படுது. இப்படி ஒரு கொள்கையை அவர் சொல்கிறார். சரியா? ஒரு 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 குறித்தொகையில் இருக்கிற அங்கிகளுக்கு இடையிலே மாறல்கள் வருது. சரியா? இப்போ ஒரு 100 காகம் என்று சொன்னால் அதில் வந்து 85 காகம் ஒரு காகமாகவும் 15 காகம் இன்னொரு காகமாகவும் இருக்குது. என்ன ரீசன்? இந்த இந்த இதுகளை தாக்கு பிடிக்க முடியாமல் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அங்கிகளே அவங்களுக்குள்ள என்ன செய்கிறாங்க, ஒரு மாறல்களை ஏற்படுத்தி கொள்கிறாங்க. போட்டியும் தக்கன பிழைத்தலும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு குறித்த ஒரு சூழலில் என்ன செய்யலான்னு சொன்னால் 100 காகம் என்றால் 100 காகமும் வாழ இயலாம். சரியா? 50 காகம் தான் வாழலாம் அப்படின்னு நான் எடுக்கிறேன். சரியா? அதிக எச்சங்கள் உருவாகுது. எங்களுக்கு உணவு வேணும், மற்ற இதுகள் வேணும். அப்போ உங்களுக்கு 100 காகமும் வாழலாம், 50 காகம் தான் வாழலாம். சரியா? அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு போட்டி ஒன்று இருக்குது. 50 காகம் தான் வாழலாம்னு சொன்னால் யார் 50 பேர் சாக போகிறா, அந்த ஒரு போட்டி ஒன்று ஏற்படுது. சரியா? இந்த 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 போட்டி இந்த 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 போட்டியால் தக்கன பிழைத்தல், அதை இங்கிலீஷில் சொல்லணும்னு சொன்னால் ஒன்லி ஃபிட்டஸ்ட் டு சர்வைவ். ஒன்லி ஃபிட்டஸ்ட் டு சர்வைவ். அதாவது 50 பேர் தான் வாழலாம்னு சொன்னால், அப்படி வாழணும்னு சொன்னால் அதுக்கு அந்த அந்த சூழலுக்கு வந்து அந்த போட்டியை யாரை எதிர்கொண்டு அந்த போட்டியை யார் வெற்றி பெற்று போகிறாரோ அவரால் மட்டும்தான் அதை வாழ இயலுமா இருந்துச்சு. ஒன்லி ஃபிட்டஸ்ட் டு சர்வைவ். சரியா? 4வது பாருங்கள், சாதகமான அங்கியின் இயற்கை தேர்வு. இப்படி அந்த 50 பேரும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒன்லி ஃபிட்டஸ்ட் டு சர்வைவ், அந்த இந்த சூழல் காரணிகள் இருக்குது தான், இந்த சூழல் காரணிகளுக்கு சாதகமான அங்கிகள் இருக்காங்க தானே, அவங்க வந்து தான் என்ன செய்வாங்க, வாழுவாங்க. இதை நாங்கள் சொல்லுவோம் இயற்கை தேர்வு. இயற்கையை வந்து தேர்ந்தெடுக்குது. இப்படியான அங்கிகளை தான் இயற்கையை வந்து தேர்ந்தெடுக்குது. அதாவது ஒரு குறித்த வகையில் பல்வேறு வகையான மாறல்கள் காணப்படுது, பிறப்புரிமை மாறல்கள் காணப்படுது. அப்படி காணப்பட்டாலும் அந்த அந்த சூழலை தாக்குப்பிடிக்கிற மாறல்களை யார் வச்சிருக்காரோ அவர் தான் அந்த போட்டியில் வெற்றி பெறுறார். இதுதான் எங்களுக்கு சார்ல்ஸ் டார்வின் சொன்ன விஷயம். இப்போ கேள்விக்கு போவோம். பெறப்பட்ட பண்புகள், உடல் உறுப்புகளின் வளர்ச்சி, இயற்கை தேர்வு. இது டிரெக்டாகவே இருக்குது. அப்போ 4வது ஆன்சர். இது வராது, இது வராது, 4வது வராது, 5வது வராது. சரியா பிள்ளை? இப்போ 4வது கேள்வியை பார்ப்போம். பின்வருவனவற்றுள் தக்கன பிழைத்தல் என்ற சொற்றொடரை முதலில் பயன்படுத்தியவர் யார்? சரியா? இதில் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க சார்ல்ஸ் டார்வின் தான் இந்த சொல்லை வந்து முதலாக யூஸ் பண்ணேன்னு. இல்லை. சரியா? இப்போ இதில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஞ்ஞானியரால் வருவார். சரியா? சார்ல்ஸ் டார்வின் வந்து பிள்ளைகள் ஒரே டைமோடையே தன்னை இயற்கை தேர்வு கொள்கைகளை சொல்லலை. சரியா? சார்ல்ஸ் டார்வின் மிக அதிகமான நூல்களை எழுதினார். சரியா? அந்த நூல்களில் எழுதினார் தானே, அந்த ஒவ்வொரு நூலில் இருந்தும் ஒவ்வொரு விஷயமா எடுத்து அதுக்கு பிறகு வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் சில விஞ்ஞானிகள் அதுக்கு பிறகு வந்து சில நூலை எழுதி வெளியிட்டாங்க. எல்லாத்தையுமே சேர்த்து கடைசியாக வந்தது தான் உங்களுக்கு இயற்கை தேர்வு கொள்கை. சரியா பிள்ளை? இப்போ இதில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஞ்ஞானி வரார். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ சார்ல்ஸ் டார்வின் வந்து இந்த இயற்கை தேர்வை வந்து ஆல்ரெடி சொல்லிட்டார். சரியா பிள்ளைகள்? ஆல்ரெடி வந்து சொல்லிட்டார். அப்போ இந்த 4 விஷயத்தையும் சொல்லிட்டார். ஆனால் இவர் வந்து தக்கன பிழைத்தல் என்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ண இல்லை. தக்கன பிழைத்தல் என்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ண இல்லை. சரியா? அதாவது ஒன்லி ஃபிட்டஸ்ட் டு சர்வைவ். இங்கிலீஷில் சொல்ல போகணும்னு சொன்னால் ஒன்லி ஃபிட்டஸ்ட் டு சர்வைவ். இந்த வேர்டை வந்து இவர் யூஸ் பண்ண இல்லை. அப்போ இவர் வந்து ஒரு புத்தகம் ஒன்று எழுதி விடுறார். அப்போ ஒரு புத்தகம் ஒன்று இவர் சார்ல்ஸ் டார்வின் எழுதி விடுறார். அதுக்கு பிறகு ஒரு விஞ்ஞானி வரார். அவரோட பேர் தான் என்னன்னு சொன்னால் ஹெர்பர்ட் ஸ்பென்சர். ஹெர்பர்ட் ஸ்பென்சர். இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இவர் ஒரு புக் எழுதுகிறார், சார்ல்ஸ் டார்வின் புக்கை அப்படியே அது சம்மந்தமாக எழுதுகிறார். இவர் தான் இதில் தக்கன பிழைத்தல் என்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறார். சரியா? இந்த வேர்டை பார்த்துட்டு இந்த வேர்டு பிடிச்சி போய் சார்ல்ஸ் டார்வின் தன் அடுத்த புத்தகத்தில் இந்த தக்கன பிழைத்தல் என்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறார். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கள். அதுக்காக தான் இந்த கேள்வி வந்து போட்டேன். அப்போ இதற்குரிய ஆன்சர் வந்து 2வது ஹெர்பர்ட் ஸ்பென்சர். சரியா பிள்ளைகள்? 5வது கேள்வியை பார்ப்போம். பின்வருவனவற்றுள் இயற்கை தேர்வுக்கான அடிப்படை காரணிகளில் ஒன்று எது? சரியா? அடிப்படை காரணி, அனைத்து உயிரினங்களும் சமமான முறையில் தக்கன பிழைக்கும். இது வந்து பிழை. ஏனெண்டா
தக்கன பிழைக்கும்னு சொன்னால் ஒரு இனத்தில் வந்து எல்லா கணக்காங்கிகள் வந்து மாறல்களோட காணப்படும். சரியா? ஒவ்வொரு மாறலும் சில மாறல்கள் வந்து சூழலை வந்து ஆதரிக்கலாம், சில மாறல்கள் வந்து சூழலை வந்து அந்த 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 இதுக்கு வந்து பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ எல்லா அங்கிகளும் சமமான முறையில் தக்கன பிழைக்கும்னா பிழை. பிறப்புரிமை மாறுபாடுகள் காணப்படுறதால தான் இதை நாங்கள் சொல்லுவோம். அதிக எச்சங்களை உற்பத்தி செய்தல் இது வந்து சரி. கூர்ப்படையும் பண்புகளின் உறுதிப்பாடு பாவிப்பின்மையான உறுப்புகள் இது வந்து பிள்ளை. 4வது பார்த்தீங்கன்னு சொன்னால் கூர்ப்படையும் பண்புகளின் உறுதிப்பாடு. சரியா பிள்ளைகள்? இது வந்து கிட்டத்தட்ட சரி. ஆனால் வந்து டார்வின் வந்து கூர்ப்பை பற்றி ஆரம்பத்தில் சொல்லலை. சரியா பிள்ளைகள்? கூர்ப்பு அதாவது 4வதும் சரிதான். சரியா? கூர்ப்படையில் அதாவது நல்ல நல்ல இயல்புகள் இருக்குது தானே, அந்த இயல்புகள் என்ன செய்யும், அடுத்த தலைமுறைக்கு போகல வந்து கூர்ப்படையும். இது வந்து உறுதிப்பாடாக இருக்குது. சரியா? இயற்கை தேர்வுக்கான அடிப்படை காரணி. இயற்கை தேர்வுன்னு சொன்னால் என்ன? இப்போ இயற்கை யார் யார் வாழ போகிறாங்கன்னு தேர்ந்தெடுக்க போகுது. அதுக்கு இது வந்து வராது. சரியா பிள்ளைகள்? அதுக்கு இந்த கூர்ப்படையும் பண்புகளின் உறுதிப்பாடுன்றது வராது. அதாவது 3வது இதை ஒப்பிடக்குள்ள உங்களுக்கு மிக பொருத்தமான விடை 3வது. 3வது 4வது ஒப்பிடக்குள்ள எங்களுக்கு வந்து மிக பொருத்தமான விடை 3வது. சரியா? அதிக எச்சங்களை உற்பத்தி செய்தல் இதுதான் இயற்கை தேர்வுக்கு பேசிக்கான விஷயம். சரியா? கூர்ப்படையும் பண்புகள் உறுதிப்பாடுன்னு சொன்னால் பண்புகள் அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் கூர்ப்படையிட பண்புகள் வரும். அந்த பண்புகள் உறுதி அடையலாம், உறுதி அடையாமல் இருக்கலாம். நல்ல பண்புகள். சரியா? நல்ல பண்புகள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உறுதி அடையலாம். சரியா? மற்ற பண்புகள் வந்து உறுதி இல்லாமல் போகலாம். 6வது கேள்வியை பாருங்கள். பின்வருவனவற்றில் லாமாக்கின் பாவிப்பின்மை கொள்கையை எடுத்துக்காட்டு ஏதாவது நீண்ட காலத்துள்ள ஜிராஃப்கள். சரியா? அடுத்தது பாருங்கள். 7வது கேள்வியை பாருங்கள். பின்வருவனவற்றுள் புதிய டார்வினின் கோட்பாடு எதை ஒருங்கிணைக்கிறது? சரியா? புதிய டார்வின் தான் இப்போ நாங்கள் வருவோம். சரியா? இப்போ தான் நாங்கள் கூர்ப்பை பற்றி கதைக்க போகிறோம். 4வது கேள்வி. 4வது இல்லை 7வது கேள்வி. 7வது கேள்வி பிள்ளைகள். சரியா? 7வது கேள்வியை பாருங்கள். புதிய டார்வினின் கோட்பாடு, அதாவது புதிய டார்வினின் கோட்பாடு என்னன்னு சொன்னால் மெண்டலின் பிறப்புரிமையலோடு சேர்த்து இயற்கை தேர்வை மிக்ஸ் பண்ணி வாரது தான் எங்களுக்கு புதிய டார்வினின் கோட்பாடு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா மெண்டலின் பிறப்புரிமையில் என்ன, அதாவது ஏதாச்சும் ஒரு இயல்பை தீர்மானிக்கிறதுக்கு 2 எதிருருக்கள் இருக்கும். சரியா? இந்த அறைக்கு ஏ, இந்த அறைக்கு ஏ. சரியா? இப்படி 2 எதிருருக்கள் இருக்கும். சரியா பிள்ளைகள்? இது வந்து எச்சங்கள் உருவாக்கக்குள்ள இப்படி ஒரு எதிர் உருவாகவோ இப்படி ஒரு எதிர் உருவாகவோ போக போகுது. இப்படி வந்து என்ன செய்ய போகுதுன்னா இப்படி வந்து போக போகுது. சரியா? இப்போ என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இது வந்து என்னது புணரிகள். இது வந்து புணரிகள். இப்போ அடுத்துள்ள ஒரு சந்ததி அடுத்து இன்னொரு புணரி 2 புணரி இப்படியே சேர்ந்து எங்களுக்கு என்ன செய்ய போகுது, எனக்கு வந்து இந்த 2 புணரியும் சேர்ந்து எனக்கு F1 என்ற ஒரு சந்ததி உருவாக போகுது. இதுதான் என்ன மெண்டலின் பிறப்புரிமை இயல். புதிய டார்வினின் கோட்பாடு என்னன்னா இயற்கை தேர்வு அடைய இயற்கை தேர்வுன்னு என்ன, சாதகமான இயல்புகள் இருக்கிற விலங்குகள் மட்டும் விருத்தி அடையும். அப்படி அடைய நல்ல பண்புகள் விருத்தி அடையும். நல்ல பண்புகள் வந்து கூடும். நல்ல பண்புகள் என்னென்னா இந்த பிறப்புரிமை அமைப்பில் மாற்றம் ஏற்பட போகுது. சரியா பிள்ளைகள்? அதாவது இப்போ ஒன்லி ஃபிட்டஸ்ட் டு சர்வைவ் வந்து ஒவ்வொரு சந்ததிக்கும் அப்படியே மாறி மாறி கடத்தக்குள்ள சரியா அந்த குறித்த ஒரு நல்ல பண்பை அதாவது எதிருருக்களில் மாற்றம் வரும். அதான் அவர் சொல்கிற வர விஷயம். சரியா? இப்போ ஆரம்பத்தில் ஏயும் இருக்குது. சரியா பிள்ளைகள்? இப்போ இந்த ஏ வந்து எங்களுக்கு வாழே இல்லை. அப்போ என்ன செய்யும், இந்த ஏ இருக்கிற அங்கைகள் வந்து அழிஞ்சி போகும். அப்போ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு என்ன வந்துடும், ஏயும் மட்டும்தான் வந்துடும். சரியா பிள்ளைகள்? இது வந்து எப்படி அடுத்த சந்ததியை கடத்தப்படுது. இந்த ஏ வெளியாகும், அடுத்த ஏ வெளியாகும், இன்னொரு அங்கிட ஏயும் சேரும். இப்படி என்ன செய்யும்னு சொன்னால் அடுத்துள்ள சந்ததிகளுக்கு என்ன செய்யுது, இயல்புகள் வந்து கடத்தப்படுது. இது உங்களுக்கு விளங்கிட்டா? இதுதான் எங்களுக்கு புதிய டார்வின் கோட்பாடு. டார்வின் இயற்கை தேர்வு, அதாவது டார்வினின் இயற்கை தேர்வு ப்ளஸ் மெண்டலின் பிறப்புரிமை இயல். இது உங்களுக்கு விளங்கிடுன்னு நினைக்கிறேன். மெண்டலின் பிறப்புரிமையில் பெருசாக ஒன்றும் இல்லை. எதிருருக்கள் பிரிஞ்சு சந்ததியை உருவாக்குற இயற்கை தேர்வு நான் என்ன, இந்த எதிருருக்கள் இருக்கிற பிறப்புரிமை அமைப்பில் மாற்றம் வர. சரியா? நல்ல இயல்புக்குரிய மாற்றம் வர. அது எப்படி வரேன்னு சொன்னால் இப்போ ஆரம்பத்தில் வச்சுக்கொள்வோமே. ஆரம்பத்தில் பாருங்கள் மொத்தம் 50 அங்கிகள் இருக்குது. அதில் ஏ எத்தனை 50 அங்கி இருக்குன்னு வச்சுக்கொள்வோமே. இப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த ஏ வந்து ரிலீஸ் ஆகுது. சரியா? அதே மாதிரி இன்னொரு ஏ ரிலீஸ் ஆகுது. அப்போ இப்படியும் அங்கிகள் வரலாம், என்ன செய்யலாம், இப்படியும் அங்கிகள் வரலாம். சரியா பிள்ளைகள்?
இந்த கேபிட்டல் ஏ தான் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த உலகத்தில் வந்து வாழலாம். இந்த சின்ன ஏ வந்து வாழ இல்லை. அப்போ இவர் வந்து என்ன செஞ்சிருவார், இறந்துடுவார். சரியா, இவர் இறந்தால் யார் மிஞ்ச போகிறார், இந்த ஏ மட்டும்தான் மிஞ்ச போகிறார். இப்படி ஒவ்வொரு சந்ததிக்கு கடத்தி வரக்குள்ள ஒரு 50வது 60வது சந்ததிக்கு போனால் இந்த குட்டி சின்னையே இருக்க மாட்டார். சரியா, இதை நாங்கள் விளக்குறதுக்கு பயன்படுத்தப்பட்ட இது யார், எங்களுக்கு வந்து மெண்டலின் பிறப்புரிமை அமைப்பு. சரியா பிள்ளை, அடுத்த 8வது கேள்வியை பாருங்கள். பின்வருவனவற்றில் பரிமாண கோட்பாட்டின் அடிப்படையில் மாறுபாடு என்பது எதை குறிக்கிறது? சரியா, மாறுபாடு என்ன? சூழலுக்கேற்ப உடலியல் மாற்றமா? இல்லை. இனப்பெருக்க மாறுபாடா? இல்லை. உயிரினங்களுக்கு இடையிலான மாறுபாடா? இல்லை. தோற்றத்தில் மட்டும் மாறுபாடா? இல்லை. பிறப்புரிமையில் மாறுபாடு வார. சரியா பிள்ளை, அதாவது பரிணாம கோட்பாடு, அதாவது பரிணாமம்னு சொன்னால் கூர்ப்பு கோட்பாடு. சரியா, பரிணாமம் இல்லைன்னா கூர்ப்புன்னு என்ன டெஃபினிஷன், சந்ததிக்கு சந்ததி பிறப்புரிமை அமைப்பில் ஏற்படுற மாற்றம் தான் கூர்ப்பு. சரியா பிள்ளை, அடுத்தது 9வது கேள்வி பாருங்கள். அது அதே கேள்வி அடிப்பட்டு வந்துட்டு அடிப்படை கருத்து வந்து பாய்ப்பின்மை. இது வந்து அதே கேள்வி. ஓகே பிள்ளை, அடுத்தது வந்து 10வது கேள்வியை பாருங்கள். 10வது கேள்வியை பாருங்கள். அதாவது பூமியின் முதல் வளிமண்டலத்தின் கூறுகள் எவை? இது உங்களுக்கு விளங்குறதுக்கு முன்னுக்கும் நான் வந்து பேசிக்கான ஒரு விஷயத்த சொல்கிறேன். சரியா, எங்களோட உயிரங்கிகள் தோற்றம் பெற்ற இருக்குது தானே, உயிரங்கிகள் தோற்றம் பெற்றதை நாங்கள் 2 வகையாக சொல்லலாம். ஒன்று வந்து உயிருக்கு முன்னரான உலகம், அதாவது எங்களோட உலகம் எப்படி தோற்றம் அடைஞ்சிச்சு. சரியா, த பிக் பேங் தியரி. சரியா, த பிக் பேங் தியரி. இதன் மூலம்தான் இந்த இது வந்து தோற்றம் அடைஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த இது வந்து வேணுமென்னு சொன்னால் எனக்கு வந்து சொல்லுங்கள். பேப்பர்ஸ் வந்து நீங்கள் நல்லா செய்யணும் போல. பேப்பர்ஸ் நல்லா செஞ்சால் தான் உங்களுக்கு என்ன செய்யணுமென்னு சொன்னால் எக்ஸாமை செய்கிறதுக்குரிய ஒரு இது வந்து வரும். மார்க்ஸ் எடுக்கணுமென்றதுக்காக செய்யாமல் பேப்பர்ஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் நல்லா செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரியா, எவ்வளோத்துக்கு பேப்பர் செய்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்ல. சரியா, அடுத்தது வந்து உயிரிகளின் தோற்றம். சரியா, உயிர் உருவாகிறதுக்கு முன்னுக்கு எங்களோட பூமி எப்படி உருவாயினுச்சு, உயிர் எப்படி உருவாயினுச்சு. சரியா பிள்ளை, உலகம் எப்போ உங்களுக்கு வந்து தோற்றம் பெற்றுச்சுன்னு சொன்னால் 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முதல் எங்களுக்கு வந்து உலகம் தோற்றம் பெற்றுச்சு. சரியா, 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முதல் 4.6 பில்லியன் வருடங்களுக்கு முதல் எங்களுக்கு உலகம் வந்து தோற்றம் பெற்றுச்சு. அது எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டோம், த பிக் பேங் தியரி. அப்படி எங்களுக்கு இந்த உலகம் வந்து தோற்றம் பெறக்குள்ள என்ன செஞ்சுன்னு சொன்னால் அருகில் இருக்கிற கோள்களோட மோதுகையை ஏற்படுத்துச்சு. சரியா பிள்ளைகள், அருகில் இருக்கிற கோள்களோட மோதுகையை ஏற்படுத்தினுச்சு. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது வளிமண்டலம்னா என்னென்னா, எங்களை உருவாக்கப்பட்ட முதலாவது உலகம் இருக்குது தானே, அதில் வந்து மெக்மா குழம்புகள், அதாவது எரிமலைகள் மிக அதிகமாக காணப்பட்டுச்சு. சரியா, எரிமலைகள் மிக அதிகமாக காணப்பட்டுச்சு. சரியா பிள்ளைகள், இந்த எரிமலை கொந்தளிப்புகளில் இருந்து வார வாயுக்கள், சரியா, எரிமலை கொந்தளிப்புகளில் ஆவியான வாயுக்கள். சரியா, இந்த நான் சொன்னேன் தானே அடுத்துள்ள கோள்களோட மோதுகை ஏற்படுத்துதுன்னு சொல்லி, அப்படி உருவான வாயுக்கள், இந்த வாயுக்கள் எல்லாம் சேர்ந்து தான் எனக்கு வந்து முதலாவது வளிமண்டலத்தை உருவாக்கினுச்சு. சரியா பிள்ளைகள், இந்த முதலாவது வளிமண்டலம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆக்சிஜனே இல்லாத ஒரு தாழ்த்தும் தடித்த வளிமண்டலமாக இருந்துச்சு. சரியா பிள்ளைகள், எப்படி எங்களுக்கு வளிமண்டலம் உருவாக்கப்படுது, எரிமலை கொந்தளிப்புகள், ஆவியான வாயுக்கள், மோதுகையின் போது உருவான சக்தி. சரி, மோதுகையின் போது உருவான வாயுக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நைதரசனின் ஆக்சைட்டுகள், மெதேன், அமோனியா, அங்கால வந்து நீராவி. இவர் தான் எங்களுக்கு விஷயம். கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சிஜன் இல்லை, மெத்தேன் சரி, அமோனியா சரி, ஹைட்ரஜன் சரி, நீராவி சரி, கார்பன் மொனாக்சைடு CO இப்படி ஒன்றே இல்லை, ஓசோனே இருக்க இல்லை. சரியா, இது வந்து பிள்ளை. நைட்ரஜன் சரி, ஆக்சிஜன் இல்லை, சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குது. சரியா பிள்ளைகள், ஆகன் ஹீலியம் எல்லாம் இல்லை. சரியா, ஆகன் ஹீலியம் எல்லாம் இல்லை, சடத்துவ வாயுக்கள் அதே எப்படி வர வளிமண்டலத்தில். சரியா, அங்கெல்லாம் ஹைட்ரஜனும் இல்லை. சரியா பிள்ளைகள், இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். உயிரின உருவாக்கத்துக்கான ஆதிக்கோள் என்றால் என்ன? அடுத்தது பாருங்கள், உயிரின உருவாக்கத்துக்கான ஆதிக்கோள் என்றால் என்ன? சரியா பிள்ளைகள், இப்போ வந்து உயிரின உருவாக்கத்தை நாங்கள் சும்மா பேசிக்காக பார்த்தோம்னு சொன்னால், சரியா, முதலாவது வந்து சேதன சேர்வைகள் தோற்றம் பெற்றுச்சு. சரியா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சேதன மூலக்கூறுகள் இருக்குது தானே, இந்த வாயுக்கள் இருக்குது தானே, இந்த நைதரசன் ஆக்சைட்டுகள்,
இதுகளெல்லாம் என்ன செஞ்சுச்சுன்னு சொன்னால், முதலாவது வந்து சேதன மூலக்கூறுகளை உருவாக்கினுச்சு. சரியா பிள்ளைகள்? சேதன மூலக்கூறுகள். சேதன மூலக்கூறுகள் என்னென்னா அமினோ அமிலங்கள் நியூக்ளியோடைட்டுகள் இப்படியான சேதன மூலக்கூறுகளை முதலாவது உருவாக்கினுச்சு. இந்த சேதன மூலக்கூறுகள் எல்லாம் சேர்ந்து சேதன சேர்வைகளாக மாறினுச்சு. சரியா பிள்ளைகள்? யார் யார் சேதன சேர்வைகள்? புரதங்கள், அங்கால வந்து நியூக்ளியோடைடுகள்லாம் சேர்ந்து நியூக்ளிக் அமிலங்கள் இப்படியான சேர்வைகளை வந்து உருவாக்கினுச்சு. சரியா பிள்ளைகள்? இந்த வாயுக்கள்லேருந்து சேதன மூலக்கூறுகள் வாரத்துக்கும் இந்த சேதன மூலக்கூறுகள்லேருந்து சேதன சேர்வைகள் வாரத்துக்கும் என்ன எங்களுக்கு சக்தி வேணும். அந்த சக்தியை யார் கொடுத்தேன்னு கேட்டால் யூவி கதிர்வீச்சு, எரிமலை வெடிப்புகள், மின்னல். சரியா பிள்ளைகள்? இப்போ பார்ப்போம். இப்போ எங்களுக்கு என்ன செஞ்சு வந்துட்டு எங்களுக்கு வந்து இப்போ சேதன சேர்வைகள் வந்துட்டு யார் எங்களுக்கு புரதங்கள், அமினோ அமிலங்கள், புரதங்கள், நியூக்ளிக் அமிலங்கள் இதெல்லாம் உருவாகிட்டு இந்த சேதன சேர்வைகளில் இருந்து 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு எனக்கு வந்து முதலாவது உயிர்க்கலம் வந்து உருவாகுது. சரியா பிள்ளைகள்? இந்த சேதன சேர்வைகளில் இருந்து எனக்கு முதலாவது உயிர்க்கலம் உருவாகுது. அதனால் சொல்லுவேன் என்ன சொன்னால் முதல் மூலக்கலம்னு சொல்லுவேன். சரியா? முதற்கலம் இல்லைன்னா முதல் மூலக்கலம்னு நான் சொல்லுவேன். சரியா பிள்ளைகள்? எனக்கு இந்த உயிர்க்கலம் உருவாகிறதுக்கு எனக்கு இந்த சேதன சேர்வைகளில் இருந்து எனக்கு இந்த உயிர்க்கலம் உருவாகிறதுக்கு எனக்கு மொத்தம் 4 படிமுறைகள் இருக்குது. சரியா பிள்ளைகள்? சேதன மூலக்கூறுகள்லேருந்து சேதன சேர்வைகள் வந்துச்சு. இந்த சேதன சேர்வைகளில் இருந்து எனக்கு 4 படிமுறைகளால் எனக்கு ஒரு உயிருள்ள களம் வந்து உருவாகுது. முதலாவது படிமுறை என்னன்னு சொன்னால் முதல் வளிமண்டலத்தின் மூலம் சிறிய சேதன மூலக்கூறுகளை தொகுத்தல். யார் யார்? அந்த அமினோ அமிலங்கள், நியூக்ளிக் அமிலங்கள், அதாவது இந்த நைதரசன் இந்த வாயுக்கள்ல இருந்து எனக்கு சிறிய சேதன மூலக்கூறுகள் முதலாவது உருவாகுது. 2வது விஷயம் பல்பகுதியாக்கம். அதாவது இந்த அமினோ அமிலம் சேர்ந்து புரதத்தை உருவாக்குது. இந்த நியூக்ளிக் அமிலம் சேர்ந்து நியூக்ளியோடைட்டை உருவாக்குது. நியூக்ளியோடைட் எல்லாம் சேர்ந்து நியூக்ளிக் அமிலத்தை உருவாக்குது. சரியா பிள்ளைகள்? இந்த 2க்கும் சக்தி வேணும். அதை கொடுக்கறது யூவி கதிர்வீச்சு அதில் கொடுக்குது. அதை நாங்கள் பார்ப்போம். அடுத்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த 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 பல்பகுதியாகின மூலக்கூறுகள் ஒரு லிப்பிட்டால் உருவாக்கப்பட்ட மென்சவ்வால் சூழப்படுது. சரியா? இந்த இப்படியான இது வந்து மென்சவ்வால் சூழப்படுது. சரியா பிள்ளைகள்? அப்படி சூழப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உருவாகின நியூக்ளிக் அமிலம் இருக்குது தானே, அதில் எனக்கு முதலாவது உருவாகின நியூக்ளிக் அமிலம் RNA. முதலாவது உருவாகின நியூக்ளிக் அமிலம் RNA. சரியா? இந்த RNA வந்து மிக அதிக அளவில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் உருவாக்கப்பட்டு வரக்குள்ள ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சேன்னு சொன்னால் பிறப்புரிமை தகவல்களை சேகரிக்கிறதாகவும் பிரிகை அடையக்குள்ள உதவி செய்கிறதாகவும் மாறிட்டு. சரியா பிள்ளைகள்? முதலாவது பல்பகுதியமாகிட்டு லிப்பட்டிக்களால் உருவாக்கப்பட்ட மென்சவ்வால் சூழப்பட்டுட்டு அடுத்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் RNA உருவாகுது. இந்த RNA வந்து என்ன செய்யுது? பிறப்புரிமை தகவல்களை சேகரிக்கிறதாகவும் பிரிகை அடைகிறதாகவும் மாறிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு களம்னா என்ன செய்யணும்? அந்த களத்தில் வந்து சேதன மூலக்கூறுகள் இருக்கணும். அடுத்தது வந்து அந்த களம் வந்து என்ன செய்யணும்? இன்னொரு களமாக மாறணும்னு சொன்னால் அது வந்து பிரிகை அடையணும். அதுக்கு என்ன வேணும்? அதோட பிறப்புரிமை அமைப்பை சேமிக்கிறதுக்கும் அதை பிரிகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஒரு ஆள் வேணும். அதுதான் RNA. சரி, RNA இப்படி உருவாயினுச்சுன்றெல்லாம் தேவையில்லை. இது எங்களுக்கு முதற்கலம். இது உங்களுக்கு எப்போ வந்துச்சுன்னு சொன்னால் 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு இது உருவாயினுச்சு. சரியா பிள்ளைகள்? ஆதிக்கூலண்டா என்னண்டா JBS ஹெல்டேன் என்ற ஒரு விஞ்ஞானி. சரியா? JBS இந்த எழுத்தை கொஞ்சம் அழகாக எழுதுறேன். சரியா? உங்களுக்கு விலங்கலாட்டி நீங்கள் சொல்லுங்கள், நான் இதை உங்களுக்கு அழகாக எழுதி அனுப்பிடுறேன். JBS ஹல்டேன் இந்த விஞ்ஞானி ஆதிக்கோள் என்ற ஒரு விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறார். ஆதிக்கோள்னா என்னன்னா இந்த நான் சொன்னதானே முதற்கலம். இந்த முதற்கலத்தை மிகச் செறிவாக கொண்ட சமுத்திரங்கள் தான் ஆதிக்கோள். இந்த முதற்கலத்தை மிக அதிக அளவில் செறிவாக கொண்ட சமுத்திரங்கள் தான் ஆதிக்கோள். சரியா பிள்ளை? அப்போ ஆதிக்கோள் என்றால் என்னென்னா வாயுக்கானால் நிரம்பிய அடர்ந்த வளிமண்டலம், கடல், எரிமலை வெடிப்புகள் மற்றும் வெளியேறும் வாயுக்கள் இல்லை, யூவி கதிர்வீச்சு மின்னலின் கலவை இல்லை, பழங்கால மேகங்கள் இல்லை. சரியா பிள்ளை? அடுத்த கேள்வியை பாருங்கள். உயிரினத்தின் வளர்ச்சியில் இதை உங்களை நான் மாற்ற சொன்னேன், சயனோ பாக்டீரியான்னு சொல்லிட்டு. பாக்டீரியாவின் முக்கியத்துவம் என்ன? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு இந்த முதற்கலம் உருவாகிட்டு.
சரியா? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பில்லியன் ஆண்டுகளுக்கு எனக்கு வந்து முதலாவது ப்ரோக்கரியோட்டா உருவாகுது. சரியா? அந்த ப்ரோக்கரியோட்டா வந்து ஒளித்தொகுப்பு ப்ரோக்கரியோட்டா, அது சயனோபாக்டீரியா. சரியா பிள்ளை? இந்த சயனோபாக்டீரியாவில் இருந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் யூக்கரியோட்டா வந்து உருவாகுது. சரியா? சயனோபாக்டீரியாவிலேருந்து யூக்கரியோட்டா உருவாகுது. அதற்கு மிக பிரதானமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ இப்போ ஒரு அங்கியிலேருந்து இன்னொரு அங்கி உருவாகணும்னு சொன்னால் அந்த அங்கி வந்து என்ன செய்யணும்? கலச்சுவாசம் எல்லாம் செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும்? உங்களோட வளிமண்டலம் வந்து ஆக்சிஜன் கொண்டு காணப்படணும். சரியா? ஏனென்றால் வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் இருக்கிறது தான் ஒரு அங்கிகள் வாழ்கிறதுக்குரிய சிறந்த ஒரு சூழ்நிலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஆக்சிஜனை வந்து வெளியாக்குது ஒளித்தொகுப்பு செஞ்சு. அந்த ஆக்சிஜன் முதலாவது என்ன செய்யுதுன்னு சொன்னால் கடலில் இருக்கிற Fe2+ Fe3+ மாற்றுது. பிறகு என்ன செய்யுது? பிறகு உருவாகிற ஆக்சிஜன் வந்து கடலில் வந்து கரையுது. அதுக்கு பிறகு வர ஆக்சிஜன் என்ன செய்யுது? வளிமண்டலத்தில் செறிவாக்கப்படுது. சரியா பிள்ளைகள்? அப்போ சயனோபாக்டீரியாவில் முக்கியமான வேலை என்னன்னு சொன்னால் ஆக்சிஜன் உருவாக்குறத கூட்டி அடுத்துள்ள அங்கிகள் வாழ்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு சூழலை உருவாக்குது. முதலாக பாருங்கன்னா பெரும் அழிவுகளை காரணமாக செய்தனப்பில் பூமியில் தாவரங்கள் நிலத்தில் குளியேற்றம் அடைவதை தொடங்கியது. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஒளித்தொகுப்பு செய்து இதை நான் மாற்ற சொன்னேன், ஓட்டுவை வெளியேற்றியது. இது வந்து சரி. 4வது வந்து இது வந்து நான் நினைக்கிறேன் முதல் தரைவாழ் உயிரினங்களோ தெரியா. சரியா? இது வந்து பிள்ளை. 5வது வந்து நிலப்பரப்பில் விலங்குகள் உருவாக்கத்தில் உதவியது. இது வந்து பிள்ளை. 3வது ஆன்சர். சரியா பிள்ளைகள்? அங்கால வந்து 13வது கேள்வியை பாருங்கள். பின்வருவனவற்றுள் எது மூல முதற்கலங்கள் பிரிகையடையவும் வளர்ச்சியடையவும் உதவியது? இலைமணிகளை கொண்டிருத்தல். சரியா? புரதங்களின் பல்பகுதியாக்கம். அங்கால வந்து தட்பகற்படையும் இது வந்து RNA மூலக்கூறுகள் காணப்பட்டன. பச்சை உருமணிகளின் உருவாக்கம் பல்கலமாக காணப்பட்டது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் வந்து உருவாகின மூல முதற்கலத்தில் இலைமணி எல்லாம் ஒன்றும் இருக்கலை. சரியா? இலைமணி புரோக்கரியோட்டால இல்லை தானே முதலாவது. இலைமணிகள் எல்லாம் ஒன்றும் இருக்கலை. என்ன செய்யுது? சும்மா ஒரு சேதன சேர்வைகள் சுற்றி இழிப்பிட்டு மென்சாவு அதில் தன்னை பிறப்புரிமை பதார்த்தத்தை சேமித்து காணப்படுற RNA. அப்போ ஒரு களம் வந்து பிரிகை அடையணும் வளர்ச்சி அடையணும்னு சொன்னால் முதலாவது வந்து அதுக்கு சக்தி வேணும். சரி, அது வந்து களம் பிரியடையணும்னு சொன்னால் பிறப்புரிமை பதார்த்தத்தை வந்து அது சேமிக்கணும். சரியா பிள்ளைகள்? அப்போ பிரிஞ்சு போகணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? வளர்ச்சி அடைகிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? வளர்ச்சி அடைகிறதுக்கு எனக்கு புரதங்கள் வேணும். அந்த புரதத்தை யார் உற்பத்தி செய்யணும்? ரைபோசோம் உற்பத்தி செய்யணும். அந்த ரைபோசோம் உற்பத்தி செய்யணும்னு சொன்னால் அந்த ரைபோசத்துக்கு என்ன செய்யணும்? எனக்கு வந்து அதை பிறப்புரிமை அமைப்பை தீர்மானிக்கிற ஒரு கட்டமைப்பு காணப்படணும். அது வந்து எங்களுக்கு RNA. அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து 3வது. புரதங்களின் பல்பகுதி அமுக்கம் மூலம் அந்த முழு முதற்கலங்கள் உருவாகிறதுக்கு இலைமணிகள் என்ற கூட்டுரைப்பில் பச்சை உருமணிகள் என்ற கூற்றும்பில் பல்கலமாகவும் இல்லை. அது வந்து ஒரு தனிக்கலம். 14வது கேள்வியை பாருங்கள். புரோட்டோசோயிக் யுகத்தின் ஆரம்பத்தில் என்ன நடந்தது? இப்போ பார்ப்போமே. இப்போ அடுத்தது வந்து 14வது கேள்வி. நாங்கள் வந்து இந்த இப்படியான விஷயங்கள் நடந்துச்சு தானே, உயிரிகள் உருவாகினது, உலகம் உருவாகினது. இதை நாங்கள் வந்து இதை நாங்கள் கல்பங்களாகவும் சரியா யுகங்களாகவும் பிரித்து படிக்கிறோம். சரியா பிள்ளைகள்? கல்பம் என்று சொன்ன என்னென்னா மிக நீண்ட காலம். சரியா? யுகம் என்னென்னா மிக கொஞ்ச காலம். அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. முதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் எங்களுக்கு 4 வகையான கல்பங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஹேடியன் கல்பம், ஆக்கியன் கல்பம், புரோட்டோசோயிக் கல்பம், பனரோசோயிக் கல்பம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேடியன் கல்பத்தில் எனக்கு இந்த பூமி உருவாகப்படுறது மட்டும்தான். சரியா? முதலாவது பூமி உருவாகிறது, வளிமண்டலம் உருவாகிறது, இதுகள் மட்டும்தான் எனக்கு இந்த ஹேடியன் கல்பத்தில். ஆக்கியன் கல்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோக்கரியோட்டா காலங்கள் உருவாகிறது, சயனோபாக்டீரியா. இது எங்கே உங்களுக்கு? ஆக்கியன் காலத்தில். புரோட்டோசோயிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யுது? முதலாவது யூக்கரியோட்டா காலங்கள் உருவாக்கப்படுறது. அதாவது முதல் யூக்கரியோட்டா உருவாகுது. ப்ரோக்கரியோட்டா உருவாகிறது வந்து ஆக்கையனில், ப்ரோக்கரியோட்டாவில் இருந்து யூக்கரியோட்டா உருவாகிறது புரோட்டோசோயிக்கில். இந்த உருவாகின யூக்கரியோட்டா என்ன செய்யுதுன்னு சொன்னால் பல்கலமாக மாறுது. சரியா? தனிக்கலத்தில் இருந்து பல்கலமாக மாறுது. சரியா? முதல் பல்கல்லாங்கிகள் தோற்றம் அடைகிறது இந்த புரோட்டோசோயிக் கல்பத்தில். சரியா பிள்ளை? இதுதான் பேசிக்கான விஷயம். முதல் யூக்கரியோட்டா கலங்கள் அப்போ இதற்குரிய ஆன்சர் வந்து முதலாவது. சரியா பிள்ளைகள்? 2வது வராது. ஒளித்தொகுப்பு செய்யும் உயிரினங்கள் உருவாகினது வந்து எங்களுக்கு வந்து ஆக்கியன் கல்பத்தில்.
நிலத்தில் தாவரங்கள் ஃபங்கஸ்கள் குடியேறின. அது அடுத்தது பெனரோசோயிக். நான் வாரேன். மனித முன்னோர்கள் பெனரோசோயிக். பூமியில் பல உயிரினங்கள் வளர்ச்சி பெனரோசோயிக்னு அடுத்ததுக்கு வரேன். சரியா? அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், பீலியோசோயிக் காலத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வு எது? சரியா? இப்போ நாங்கள் இந்த பெனரோசோயிக் கல்பத்தை நாங்கள் 3ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பீலியோசோயிக், அடுத்தது வந்து மீசோசோயிக், அடுத்தது வந்து ஜீனோசோயிக். சரியா பிள்ளைகள்? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது பல்கலம் உங்களுக்கு எங்கே உங்களுக்கு வந்துட்டு இந்த புரோட்டோசோயிக் கல்பத்தில். சரியா? இந்த பீலியோசோயிக்கு நாங்கள் இன்னொரு பேர் சொல்லுவோம் ஆரம்ப கால வாழ்க்கை. மீசோசோயிக்கு நாங்கள் சொல்லுவோம் இடைக்கால வாழ்க்கை. ஜீனோசோயிக்கு நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு சொன்னால் தற்கால வாழ்க்கை. சரியா பிள்ளைகள்? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டுகள் நாங்கள் பிறகு படிப்போமே. பீலியோசோயிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் பீலியோசோயிக்கில் மிக முக்கியமான ஒரு செயற்பாடு நடக்குது. அதை நான் சொல்லுவேன் என்னென்னு சொன்னால் கேம்பிரியன் வெடிப்பு. சரியா பிள்ளைகள்? கேம்பிரியன் வெடிப்புண்டா என்னென்னா அதில் மீனிங் என்னென்னா கேம்பிரியன் சொன்னது ஒரு காலகட்டம், அது அவங்களுக்கு தேவையில்லை. அதாவது விலங்கு கணங்கள் மிக விரைவாக பெருக்கமடைகிற, அதாவது வந்து முள்மீன்கள் வாரது, அம்பீபியாக்கள் வாரது, ரெப்டிலியாக்கள் வாரது, வித்து தாவரங்கள் வாரது, இப்படி எல்லாமே நடக்கிறது எங்கேன்னு சொன்னால் இந்த கேம்பிரியன் வெடிப்பில். அதாவது ஒரு குறுகிய காலத்தில் மிக அதிகமான உயிரினங்கள் வந்து உருவாகுது. சரியா? முள்மீன்கள் உருவாகுது, அங்கால வந்து அம்பீபியா, அங்கால வந்து ரெப்டீலியா, அங்கால வித்து தாவரங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து உருவாகுது எங்கே இந்த பீலியோசோயிக்கில். சரியா பிள்ளைகள்? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மீசோசோயிக். மீசோசோயிக்கில் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இப்போ வித்து தாவரங்கள் உருவாகிறது எங்கே? பீலியோசோயிக்கில். எல்லா உருவாக்கமும் பீலியோசோயிக்கில். ரெப்டீலியா உருவாக்கம், அம்பீபியா உருவாக்கம் என கேம்பிரியன் வெடிப்பு என்ற ஒரு விஷயம் நடக்குது. இப்போ ரெப்டீலியா உருவாக்கம், அம்பீபியா உருவாக்கம் எல்லாமே இதில் வித்து தாவரம் உருவாக்கம் எல்லாம். வித்து தாவரங்கள் உருவாக்கம், தாவரங்கள் வந்து தரைக்கு குடியேறுறது எல்லாமே உங்களுக்கு என்ன இந்த பீலியோசோயிக்கில். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீசோசோயிக் நடக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் தானே, வித்து தாவரங்கள் என்ன 2 இருக்குது. ஒன்று வந்து அங்கியோஸ்பெர்ம், அங்கால வந்து ஜிம்னோஸ்பெர்ம். நாங்கள் இப்போ பீலியோசோயிக்கே போவோமே. டைனோசர்கள் அழிந்தன வராது. கலன்தாவரங்களும் முதல் நாட்பாத மொழிகளும் தோன்றின. இது வந்து சரி, எல்லா தோற்றமும் இங்கே தான் வரும். சரி, நாட்பாத மொழிகள்னா ஆத்திரோபோடா. ஒளித்தொகுப்பு பாக்டீரியாவோட வளர்ச்சி இல்லை, சயனோபாக்டீரியா ஆகும் மேலே முதல் முளையூட்டிகள் பூக்கும் தாவரங்கள் தோன்றின பிள்ளை. மனித மூதாதையர்களின் தோற்றம் பிள்ளை. இது வந்து 2வது ஆன்சர். பாப்பம் என்னன்னு சொன்னால் மீசோசோயிக்கில் நடந்த முக்கியமான விஷயம் இடைக்கால வாழ்க்கையில். சரியா? எல்லாமே இப்போ மேக்ஸிமம் தோன்றிட்டு தாவரங்கள் எல்லாமே நிலத்துக்கு வந்துட்டு. சரியா பிள்ளைகள்? தாவரத்தில் மொத்தம் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஜிம்னோஸ்பெர்ம், அடுத்தது வந்து அங்கியோஸ்பெர்ம். சரியா? ஆரம்பத்தில் எங்களுக்கு வந்தது ஜிம்னோஸ்பெர்ம். சரியா? அதுக்கு பிறகு உருவாக்கப்பட்டது அங்கியோஸ்பெர்ம். சரியா பிள்ளைகள்? இப்போ எங்களுக்கு இந்த மீசோசோயிக்கில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் தாவரங்கள் எல்லாமே எங்கள் வித்து தாவரங்கள் எல்லாமே எங்கே வந்துட்டு தரைக்கு வந்துட்டு. சரியா? அந்த டைமில் மிக அதிகமாக இருந்தது வந்து ஜிம்னோஸ்பெர்ம் தான். ஜிம்னோஸ்பெர்ம்களோட ஆட்சி. அங்கியோஸ்பெர்ம் அப்போ தான் தோற்றம் அடையுது. இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். மீசோசோயிக்கில் அங்கியோஸ்பெர்ம் அப்போ தான் தோற்றம் அடையுது. சரியா பிள்ளைகள்? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டைனோசரோட உருவாகிறதும் இங்கே தான், டைனோசர் அழிகிறதும் இங்கே தான். சரியா? அடுத்தது வந்து மிக முக்கியமான விஷயம் முளையூட்டிகள் தோற்றம் அடைகிறது. சரியா பிள்ளைகள்? முளையூட்டிகளை தவிர மிச்சம் எல்லாமே தோற்றம் அடைகிறது உங்களுக்கு பீலியோசோயிக்கில் என்ற கேம்பிரியன் வெடிப்பு. நாட்பாத மொழிகள், வித்து தாவரங்கள் எல்லாமே உருவாகிறது. சரியா பிள்ளைகள்? டைனோசர்ஸோட ஆட்சி அழிவு மீசோசோயிக். சரியா? பூக்கும் தாவரங்கள் அதாவது அங்கியோஸ்பெர்ம் உருவாகிறது மட்டும் மீசோசோயிக்கில். இவ்வளோ முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டைனோசர் அழிந்தது உங்களுக்கு மீசோசோயிக். ஒளித்தொகுப்பு பாக்டீரியா உருவாகிறது, இது வந்து ஆக்கியன் கல்பம், அது இப்போ வராது. முதல் முளையூட்டிகள் உங்களுக்கு வந்து மீசோசோயிக். மனித மூதாதையர்கள் இது நாங்கள் அங்கால பார்ப்போம், இது வந்து ஜீனோசோயிக். சரியா? பார்ப்போம். அடுத்தது பாருங்கள், மீசோசோயிக் காலத்தின் மிக முக்கியமான வளர்ச்சி எது? முதன்முறையாக இருபாத மனிதர்கள் தோன்றினர். இப்போ நான் அடுத்தது வந்து ஜீனோசோயிக்கை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஜீனோசோயிக் வந்து தற்கால வாழ்க்கைன்னு சொன்னால் இப்போ உங்களோட உலகம் எப்படியெல்லாம் தோன்றுதோ அது எல்லாம் நடந்தது இந்த ஜீனோசோயிக்கில். அதாவது இப்போ உங்களோட உலகம் எப்படி தோற்றமடையுதோ அது எல்லாமே நடந்தது எங்கே? இந்த ஜீனோசோயிக்கில். முதலாவது விஷயம் முளையூட்டிகளின் இசைவு விரிகை. சரியா? முளையூட்டிகள் உருவாக்கப்பட்டது உங்களுக்கு மீசோசோயிக்கில். இசைவு விரிகை என்னென்னா உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் பரவிட்டு போகுது. சரியா? அங்கியோஸ்பெர்ம்ட ஆட்சி. அங்கியோஸ்பெர்ம் உருவாகினது உங்களுக்கு மீசோசோயிக்கில், ஆட்சி ஏறுகிறது ஜீனோசோயிக்கில்.
பறவைகள் பூச்சிகள் இசைவிரிகை இருப்பாத மனித மூதாதையர்கள் தோற்றம். அங்கே வந்து ஹோமோ என்ற சாதி உருவாகிறது. இதெல்லாமே ஜீனோசோயிக். சரியா பிள்ளைகள்? முதன்முறையாக இருப்பாத மனிதர்கள் தோன்றினர். இது வந்து பிழை. பூக்கும் தாவரங்களின் ஆட்சி அங்கியஸ்ப மீசோசோயிக்கில் வந்து உருவாக்கப்படுறது. கலன் தாவரங்கள் ஆதிக்கம் செலுத்தியது. இது ஓகேன்னு வச்சுக்கொள்வோம். சரியா? முதல் அம்பிபியன்கள் தோற்றமெல்லாம் எங்கே வரவங்களுக்கும் அங்கே எங்கே அதாவது கேம்பியன் வெடிப்பு, அதாவது முதலாவது பீலியோசோயிக். ஆத்ரோபோடுகள் நிலத்தில் குடியேறின. இதுவும் பிள்ளை. ஆன்சர் வந்து 3வது. சரியா பிள்ளைகள்? 17வது பாருங்கள். முதல் பல்கல உயிரினங்கள் எப்போது தோன்றின? இந்த 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 டேட் இந்த வருஷங்களை கொஞ்சம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? உலகம் உருவாகினது 4.7 பில்லியன் வருடங்களுக்கு முதலாவது முதற்கலம் உருவாகினது 3.5 பில்லியன் வருடங்களுக்கு ஒளித்தொகுப்பு உயிர்கள் தோன்றியது 2.7 பில்லியன் வருடங்களுக்கு சரியா? அடுத்தது வந்து முதலாவது யூக்கரியோட்டா உங்களுக்கு எப்போ உருவாகினது? முதலாவது யூக்கரியோட்டா உங்களுக்கு எப்போ உருவாகினது? 1.8 பில்லியன் வருடங்களுக்கு சரியா பிள்ளைகள்? அந்த யூக்கரியோட்டா வந்து பல்கலம் எப்போ மாறினுச்சுன்னு சொன்னால் 1.2 பில்லியன் வருடங்களுக்கு சரியா பிள்ளை? இதெல்லாம் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க பார்ப்போம். எழுதலை. சரியா? அது ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இந்த 500 மில்லியன் எதுன்னு சொன்னால் இந்த கேம்பிரியன் வெடிப்பு. சரியா? கேம்பிரியன் வெடிப்பு. இது ஒன்றும் இல்லை. இது வந்து எப்போன்னா மனிதன், அதாவது தற்கால மனிதன் உருவாக்கப்பட்டது. சரியா பிள்ளைகள்? 4.7 உலகம், 3.5 சயனோபாக்டீரியா, 2.7 மாறி சொல்லணும்னா 3.5 எனக்கு முதற்கலம், 2.7 சயனோபாக்டீரியா, 1.8 யூக்கரியோட்டா, 1.2 பல்கலம், 19,500 முதலாவது மனிதன். சரியா பிள்ளைகள்? இது நீங்கள் உங்களுக்கு வேணுமென்னா என்னை வந்து கண்டக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். 18வது பாருங்கள். ஜீனோசோயிக்கில் மிக முக்கியமான அம்சம் முதல் யூக்கரியோட்டா கலங்கள் தோன்றின. பச்சை பிள்ளை. முளையூட்டிகள், பறவைகள், பூச்சிகள் பெருகின. இது வந்து சரி. இசைவு விரிகை. ஜிம்னஸ்பம் மற்றும் நகரியூர்கள் ஆதிக்கம் செலுத்தின. ஜிம்னஸ்பம் இப்போ எங்களுக்கு ஆதிக்கம் செலுத்தினது எங்களுக்கு வந்து பலியோசோயிக்கில், அடுத்தது மீசோசோயிக்கில். இது வந்து பிள்ளை. நிலத்தில் தாவரங்கள் குடியேறுறது எல்லாமே அங்கே கேம்பிரியன். இது கேம்பிரியன் வெடிப்பு. ஒளித்தொகுப்பின் வளர்ச்சி இதுவும் இல்லை. அப்போ 2வது ஆன்சர். சரியா பிள்ளைகள்? என்ன சரி சந்தேகம்னா என்கிட்ட கேளுங்க.